வணக்கம். உங்கள் வீட்டில் வறுமை நீங்கி செல்வம் பெருக பல குறிப்புகள் உள்ளன. அவற்றில் சில முக்கியமான குறிப்புகள் இங்கு தரப்பட்டுள்ளன. வீட்டின் நுழைவாயில் வழியாகத்தான் பணம் வரவு வரும் என்பதால் நுழைவாயிலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். மேலும் வீட்டில் தேவையில்லாத பொருட்களை சேமித்து வைக்கக்கூடாது. நீங்கள் தூங்கும்போது மேற்கு பக்கம் தலை வைத்து படுக்க வேண்டும். சூரியன் உதிக்கும் பக்கத்திற்கு எதிர்பக்கமாக இருப்பது மேற்கு பக்கம். பணம் கிடைக்காமல் வேதனைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த முறை பயன் தரும். வடக்கு பக்கம் தலை வைத்து படுப்பதன் மூலம் சோம்பேறிகளாகி விடுவீர்கள். உங்கள் வீட்டில் உள்ள குழாய்களில் அடிக்கடி தண்ணீர் ஒழுகிக் கொண்டிருக்கிறதா என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் தண்ணீர் ஒழுகிக் கொண்டே இருப்பதால் வீட்டில் செலவு அதிகமாகவே இருக்கும். வீட்டில் எந்த பகுதியிலும் ஈரத்தன்மை இல்லாமலும் பூசானம் பிடிக்காமலும் வைத்திருக்க வேண்டும். உங்கள் வீட்டில் உள்ள கிழக்கு பகுதியில் எந்த இடத்திலாவது சில்லறை காசுகள் போட்ட பானை ஒன்றை வையுங்கள். அதன் வாயை மூடாமல் கிழக்கு பக்கத்தின் ஒரு பகுதியில் வையுங்கள். இப்படி ஒரு பானை அந்த பகுதியில் இருப்பது யாருக்கும் தெரியக்கூடாது. இதனால் உங்களுக்கு அதிகப்படியான பணம் வந்து சேரும். உங்களது சாப்பாட்டு அறையில் ஃப்ரேம் போட்ட வட்ட வடிவமான கண்ணாடி ஒன்றை மாட்டி வையுங்கள். சாப்பாட்டு அறை சுவற்றில் மாட்டப்பட்ட அந்த கண்ணாடியில் உணவு வகைகள் தெரிய வேண்டும். இதனால் உங்களுக்கு பணம் அதிகரிக்கும். தினசரி குளிக்கும் முன் பசுத்தயிரை உடல் முழுவதும் தடவி சிறிது நேரம் சென்று குளிக்க தரித்திரம் விலகும். வெள்ளிக்கிழமை பெருமாள் கோவிலில் தாயாருக்கு அபிஷேகத்திற்கு பசும்பால் வழங்கிட பணம் வரும். பச்சை வளையலை தாயாருக்கு அணிவித்திட பணம் வரும். முழு பாசிப்பருப்பு வெல்லம் கலந்த நீரில் ஊற வைத்து பின் அதனை மறுநாள் பறவைக்கு மற்றும் பசுவிற்கு அளித்துவிடவும். இதனை தொடர்ந்து செய்து வர பணத்தடை நீங்கும். வீட்டில் விளக்கு ஏற்றியவுடன் பால், தயிர், குடிநீர், உப்பு, ஊசி, நூல் இவைகளை வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது. பணம் ஓடிவிடும். பொதுவாக இறைபக்தியில் இருப்பவர்களிடம் ஆசி பெறுவது புண்ணிய பலம் கூடும். பணவரவு அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் மொச்சை, சுண்டலை மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியம் செய்து நமது குடும்பத்தினர் மட்டும் சாப்பிடவும். தொடர்ந்து செய்து வர குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். அபிஜித் நட்சத்திரத்தில் அரவாணிக்கு திருப்தியாக உணவளித்து அவள் கையால் பணம் பெற பணம் நிலைத்திருக்கும். யாரோ ஒருவர் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 3ல் சுக்கிரன் நீசம் பகையின்றி இருக்கிறாரோ அவர் கையால் சுக்கிர ஓரையில் பணம் பெற அன்றிலிருந்து நமக்கு சுக்கிர திசைதான். பசுவின் கோமியத்தில் தினமும் சிறிதளவு குளிக்கும் நீரில் கலந்து குளிக்கவும். வீட்டில் தெளிக்கவும். 45 நாட்கள் விடாமல் செய்திட தரித்திரம் தீர்ந்து பணம் வரும். பச்சை கற்பூரம், சோம்பு, ஏலக்காய் இவை 3ஐயும் ஒரு மஞ்சள் துணியில் மூட்டையாக கட்டி குபேர மூலையில் வைத்து தீபம் காட்டி பூஜித்து வந்தால் வீட்டில் எப்பொழுதும் பணம் இருந்து கொண்டே இருக்கும். வீட்டின் பூஜை அறையில் குத்துவிளக்கு ஏற்றும் பொழுது 2 திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். அவ்வாறு செய்வது செல்வத்தை உங்களிடம் ஈர்த்து கொடுக்கும். நீங்கள் பணம் வைக்கும் பர்சில் 2 புதினா இலைகளை எப்பொழுதும் வைத்திருக்க உங்கள் பர்சில் இருக்கும் பணம் குறையாமல் இருந்து கொண்டே இருக்கும். இதனை 3 நாட்களுக்கு ஒரு முறை மாற்றிவிட வேண்டும். அன்னம், உப்பு, நெய் இவைகளை எப்பொழுதும் கையினால் பரிமாறக்கூடாது. அவ்வாறு செய்வது மாமிசத்தை பரிமாறுவதற்கு சமமாகும். இதனால் வீட்டில் தரித்திரம் நிலை உண்டாகும். இரவு நேரங்களிலும் வீட்டில் பூஜை செய்து முடித்த உடனேவும் வீட்டை பெருக்கி சுத்தம் செய்யக்கூடாது. இவ்வாறு செய்வதால் வீட்டில் இருக்கும் லட்சுமி வெளியே சென்று தரித்திர நிலை மட்டும் நிலைத்திருக்கும். அதுபோல் வீட்டை பெருக்கி குப்பைகளை வீட்டின் மூலை முடுக்குகளில் சேர்த்து வைக்கக்கூடாது. இதுவும் ஒரு வகையான தரித்திர நிலையாகும். எவருக்கேனும் பணம் கொடுக்கும் பொழுது வாசற்படிக்கு வெளியே நின்று கொடுக்கக்கூடாது. அவ்வாறு செய்வதால் உங்களின் அதிர்ஷ்டம் மற்றவர்களுக்கு சென்றுவிடும். வீட்டில் அத்தியாவசிய பொருட்களான உப்பு, பருப்பு, பால் போன்றவற்றை எப்பொழுதும் குறையாமல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவற்றை குறைய விட்டாலும் தரித்திரம் உண்டாகும். இவ்வாறான உங்களின் அன்றாட செயல்களை சரிவர மாற்றிக்கொண்டால் உங்கள் வீட்டில் உள்ள தரித்திர நிலை நீங்கி பணம் பெருகிக் கொண்டே இருக்கும். இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள் இன்னும் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.